ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. யோவான் 6:68. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, தாயாம் திருவையோடு இணைந்து இன்று நாம் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி இவருடைய விழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். பிரான்ஸ் நாட்டில் டார்லி கிராமத்தில் 1786 மே 8 பிறந்தவர் ஜான் மரிய வியானி. மத்தேயு வியானி மற்றும் மரிய பலூசியா ஆகியோருக்கு பிறந்த 6 பிள்ளைகளுள் இவர் 4வது குழந்தை ஆவார். பொருளாதாரத்தில் ஏழையாக இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவும் உள்ளத்தில் உயர்ந்திருந்தார்கள் இவர்கள். பிரெஞ்சு புரட்சி 1790 வெடித்தது. ஆட்சியாளர்களால் ஆலயங்கள் தகர்க்கப்பட்டன. குருக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். திருப்பலி மற்றும் அருள் சாதனங்களை நிறைவேற்ற முடியாமல் குருக்கள் அல்லலுற்றார்கள். தலைமறைவாக இருந்தார்கள். வெளியில் வெளிச்சம் தெரியாதபடிக்கு சன்னல் கதவுகளை மூடிவிட்டு மெழுகு வெளிச்சத்தில்தான் வியானி தமது 13வது வயதில் முதல் நற்கருணை பெற்றார். உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் குருக்கள் பணியாற்றியதைக் கண்டு அவர்கள் மீது வியானிக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. குருவாக வேண்டும் என்ற உந்துதல் உருவானது. ஆலய வழிபாடுகளுக்கு 1802 பிரான்சில் அனுமதி கிடைத்ததும் எக்குழி கிராமத்தில் இருந்த அருள் தந்தை பல்லே அவர்களை சந்தித்து பயிற்சி பெற ஆரம்பித்தார். அங்கே வரலாறு, கணிதம், லத்தீன் போன்ற பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. புரட்சி நடைபெற்ற காலத்தில் பிறந்து படிக்க சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் அவதிப்பட்ட வியானி இப்போது புரிந்து கொள்ள சிரமப்பட்டார். ஆனாலும் வியானியிடம் இருந்த ஆழமான அர்ப்பணிப்பு மற்றும் செப வாழ்வை கண்ட அருள் தந்தை பல்லே தொடர்ந்து பயிற்சி அளித்தார். 1804 பிரான்ஸ் நாட்டின் பேரரசாக தன்னைத்தானே நெப்போலியன் அறிவித்தார். தனது இராணுவத்திற்கு ஆள் திரட்ட விரும்பி வீட்டிற்கு ஓர் இளைஞர் இராணுவத்தில் சேர வேண்டும், முடியாவிட்டால் வேறு ஓர் இளைஞரை அனுப்பலாம் என்று உத்தரவிட்டார். வியானியை அனுப்ப விரும்பாத அவரது தந்தை 3000 பிராங்க் கொடுப்பதாக கூறி ஒரு இளைஞரை சம்மதிக்க வைத்தார். கடைசி நேரத்தில் அவன் ஏமாற்றிவிட்டான். இராணுவத்திற்கு வியானியை கட்டாயப்படுத்தி கொண்டு சென்றார்கள். அங்கே இருக்கும்போது நோயுற்றதால் தனியாக வைத்து கவனித்தார்கள். அங்கிருந்து தப்பிய வியானி லெஸ் நோயஸ் கிராமத்திற்கு சென்று கிளவ் டின் பேயட் என்ற கைம்பெண்ணிடம் தஞ்சம் புகுந்தார். தனது பெயரை ஜெரோம் என்று வைத்து கொண்டார். எப்படியோ இது தெரிந்த வீரர்கள் வியானியை தேடி வந்தார்கள். ஆனால் பாறையின் இடுக்கில் மறைந்திருந்து வியானி தப்பினார். நிலைமை சீரான பிறகு தொடர்ந்து படித்து 1815 ஆகஸ்ட் 12 குருத்துவ அருள் பொழிவு பெற்றார். அருள் தந்தை பல்லே அவர்களுடன் எக்குழி கிராமத்தில் பணியை தொடர்ந்தார். 1818 பல்லே இறந்த பிறகு 230 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆர்ஸ் நகருக்கு மாற்றப்பட்டார். பிரெஞ்சு புரட்சியினாலும் போரினாலும் அந்நகரின் ஒழுக்கம் சீரற்று இருந்தது. மக்கள் குடித்து கூத்தாடுவதிலும் ஒழுக்கமற்ற வாழ்விலும் திளைத்திருந்தார்கள். ஆலயம், வழிபாடுகள், பக்தி முயற்சிகள், அருள் சாதன கொண்டாட்டங்கள் எதையும் குறித்து எவ்வித அக்கறையுமின்றி இருந்தார்கள். இம்மக்களின் மனமாற்றத்திற்காக தொடர்ந்து போதித்தார். மனம் மாறி புது வாழ்வு வாழ ஒப்புரவு அருளடையாளத்தில் பங்கு பெற்று பாவ மன்னிப்பு பெற வலியுறுத்தினார். நாட்கள் சென்றன. மக்கள் மனம் மாறினார்கள். பாவ மன்னிப்பு பெற்றார்கள். 8 திசையில் இருந்தும் அறிவுரை பெற மக்கள் வந்தபடி இருந்தார்கள். 1855 மட்டும் 20,000 பேர் ஆர்ஸ் நகருக்கு வந்திருந்தார்கள். தனது வாழ்வின் கடைசி 10 ஆண்டுகள் 16 முதல் 18 மணி நேரம் ஒப்புரவு தொட்டியில் அமர்ந்து பாவ மன்னிப்பு வழங்கினார் வியானி. ஆர்ஸ் நகரில் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகளுக்கென இல்லம் ஒன்று எழுப்பி அவர்களுக்கு வாழ்வளித்தார். புனித பிலோமினாளை தமது பாதுகாவலியாக வைத்திருந்ததுடன் அப்புனிதைக்கு ஆலயம் ஒன்று எழுப்பினார். 1859 ஆகஸ்ட் 4 இறந்தார். திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் 1905 ஜனவரி 8 அன்று வியானியை அருளாளராக உயர்த்தினார். 1925 மே 31 அன்று திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட வியானி 1929 பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். வியானி இறந்த 150வது ஆண்டை சிறப்பிக்கும் பொருட்டு
திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் 2010ஆம் ஆண்டை குருக்களின் ஆண்டாக அறிவித்தார். நல்லவர்களின் வாழ்வை பார்த்து தமது வாழ்வில் மாற்றம் காணுகிறவர்களால் சமூகம் மாண்புறுகிறது என்ற இவருடைய வாழ்வின் சிந்தனைகளை வாழ்வாக்குவோம். இறைவனின் அருளை பெற்றவர்களாக நாமும் பிறரும் வாழ உதவுவோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு